நான் சென்னைக்கு வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். என் ஃபேமிலியோட இருக்கேன். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பிபி ஹவுஸ்ல இருந்து போனதுக்கு அப்புறமா ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்லா சாப்பிட்டேன். நாய் கொலைக்காம நல்லா தூங்கினேன். இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். பேக் டு ஒர்க். இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் விசித்ரா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட தினேஷ் கூட சண்டை போட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் தினேஷ் அண்ட் விசித்ரா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தினேஷோட நடவடிக்கைகள், பேச்சு, செயல் அப்படின்னு எதுவுமே விசித்ராவுக்கு பிடிக்காது. தினேஷ் எந்நேரமும் குத்தி குத்தி பேசிகிட்டு இருக்காரு. இதனால் தனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. எல்லாருக்கும் தினேஷை பிடிச்சிருந்தாலும் அவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாலும் தனக்கு தினேஷ் கூட ஒத்து வராது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, தினேஷோட பர்சனல் லைஃப் பற்றி தனியாக இருக்கும்போது விசித்ரா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் சண்டே எபிசோடில் கமல் சார், நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு, மற்றவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேச நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு வார்னிங்லாம் விசித்ராவுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனாலும் அதுக்கப்புறமா அந்த எபிசோட் முடிஞ்சதுமே பூர்ணிமா கிட்ட புலம்பி தள்ளிட்டாங்க. தன்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. தினேஷ் மாதிரி ஒருத்தர் கூட எப்படி ஒரு பொண்ணால் வாழ முடியும், வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தன்னோட பர்சனல் லைஃப்பில் விசித்ரா தலையிட்டது தப்பு அப்படின்னும், இருந்தாலும் விசித்ரா சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ரச்சிதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு விஜய் டிவியில் அண்டாக்கா கசம் அப்படின்னு கேம்ஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு. இதில் அடுத்து வரப்போகிற எபிசோடில் கலந்துக்க தான் விசித்ரா கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இதை பற்றி அவங்களே வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்த விசித்ரா நேற்று அண்டாக்கா கசம் கேம் ஷோவில் கலந்துட்டுருக்காங்க. இந்த ஷோவில் தினேஷும் கலந்துட்டுருக்காரு. நிகழ்ச்சியில் விசித்ராவை தினேஷ் ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு, அல்லது அவங்களுக்கு கோவம் வர மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதனால் செம்ம கடுப்பான விசித்ரா அந்த கேம் ஷோ விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. கோவிச்சிட்டு வெளியே போன விசித்ராவை சமாதானம் பண்ணி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்களா, அல்லது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பற்றின ப்ரோமோ அல்லது ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது நமக்கு தெரியும்.